வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. இந்த உலகில் பல உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அவைகளில் பல பிரிவுகள் மற்றும் பல இனங்கள் உள்ளன. அதில் முக்கியமான ஒன்று மனித இனம். ஆனால் மனிதர்களிலேயே பல இனப்பிரிவுகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக வெளியுலகம் அறியாத, உலகின் வளர்ச்சி அறியாத, தொழில்நுட்பம் பற்றி அறியாத, இயற்கையை மட்டுமே சார்ந்து கொண்டும் நேசித்து கொண்டும் தங்கள் அழிவை நெருங்கிக் கொண்டிருக்கும் பழங்குடியினர் பலர் இருக்கின்றனர். இவர்களை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். அசாரோ பழங்குடியினர். இந்த பழங்குடியினர் பப்புவா நியூ கினி எனும் பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் முகத்தில் சேரினாலான மாஸ்கை அணிந்து கொள்ளும் பழக்கம் கொண்டுள்ளனர். இதன் மூலம் வெளி கிராம மக்கள் தங்கள் இடத்தினுள் நுழையும் பொழுது அவர்களை இதனை கொண்டு அச்சுறுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீன மீன்பிடி பழங்குடியினர். சீனாவின் குவாங்ஸி என்னும் இடத்தில் இந்த சீன மீன்பிடி பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். உலகிலேயே இவர்கள் மட்டும்தான் இன்றளவும் நீர்க்காக்கை எனப்படும் பறவைகளை கொண்டு மீன் பிடிக்கும் நுட்பம் அறிந்தவர்கள். இந்த பறவைகள் பெரிய மீன்களை உண்ணாமல் இருக்க இவர்கள் பொறி ஒன்றை பறவைகளில் கட்டி வைத்து விடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாசாய் பழங்குடியினர். இவர்கள் தான்சானியா எனும் இடத்தில் வாழ்ந்து வருகின்றனர். உலகில் நீடித்து வரும் பழம்பெரும் போர் கலாச்சாரத்தை கடைபிடித்து வருபவர்களில் இவர்களும் அடங்குவார்கள். இந்த பழங்குடியில் இருக்கும் இளம் ஆண்கள் வீரர்களாகும் பொறுப்பு கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தி நெனட்ஸ் பழங்குடியினர். யாமல் எனும் இடத்தில் இந்த பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் -50 டிகிரி குளிர் மற்றும் 35 டிகிரி வெயிலிலும் வாழும் தன்மை கொண்டுள்ளவர்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. மௌரி பழங்குடியின மக்கள். இவர்கள் கடவுளை தொழும் பழக்கம் கொண்டுள்ளனர். மேலும் இவர்களது முன்னோர்கள் பல சக்திகள் கொண்டிருந்ததாக இவர்கள் நம்புகின்றனர். தி கொரோக்கா பழங்குடியினர். இவர்கள் பப்புவா நியூ கினி எனும் இடத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களிடத்தில் பல நல்ல உணவுகள், நெருக்கமான குடும்ப உணர்வுகள் மற்றும் இயற்கையை விரும்பும் பண்பு அதிகமாக இருக்கின்றன. வேட்டை, விவசாயம் மட்டுமின்றி எதிரிகளையும் அரவணைக்கும் பண்பு கொண்டவர்கள் இவர்கள். தி ஹூலி பழங்குடியினர். இவர்களும் பப்புவா நியூ கினி பகுதியில்தான் வாழ்ந்து வருகின்றனர். இந்த இனத்தவர்கள் அழிவின் விளிம்பில் வாழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்கள், நிலம் மற்றும் பன்றிகளுக்காக இவர்கள் அதிகம் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் முகத்தில் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை நிறங்களால் வரைந்து கொள்ளும் பழக்கம் கொண்டுள்ளனர். செயற்கை முடி மற்றும் அலங்கார உபகரணங்கள் செய்வதில் இவர்கள் புகழ் பெற்றவர்கள். காசக் பழங்குடியின மக்கள். இவர்கள் துர்க்கிக், மங்கோலியா மற்றும் இந்தோ ஈரானியன் சந்ததியை சார்ந்த பழங்குடியினர். இவர்கள் சைபீரியா மற்றும் கருப்பு கடல் பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். கழுகுகளை வேட்டையாடுவதில் இவர்கள் புகழ் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காரோ பழங்குடியினர். எத்தியோப்பியாவில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த இனத்தவர்கள் ஏறத்தாழ 2 லட்சம் பேர் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் பொருட்களை வணிகம் செய்கிறார்கள். துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை வணிகம் செய்வதில் இவர்கள் புகழ் பெற்றவர்கள். தி டசானெச் பழங்குடியினர். இவர்களும் எத்தியோப்பியாவில் தான் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் எல்லோரையும் வரவேற்கும் பண்பு கொண்டவர்கள். வேற்று பழங்குடி மக்களையும் சேர்த்து வாழும் பண்பு கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வனுவாட்டு பழங்குடியினர். ரஹலவா தீவு, டர்பா என்னும் மாகாணத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் பணத்தையும் செல்வத்தையும் அவர்களது நடனத்தினால் பெற்றுவிட முடியும் என நம்புகிறார்கள். நடனம்தான் இவர்களது கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. தி லடாக்கி பழங்குடியினர். இவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். பார்க்க திபேத்தியர்கள் போல இருப்பவர்கள். திபேத் புத்திசம் நம்பிக்கை கொண்டவர்கள். பார்ப்பதற்கு மூர்க்கத்தனமானவர்கள் போல காட்சியளிப்பார்கள். தி முர்சி பழங்குடியினர். இவர்கள் எத்தியோப்பியாவை சேர்ந்தவர்கள். இந்த பழங்குடியை சேர்ந்த வீரர்களின் உடம்பில் குதிரை லாடம் போன்ற அச்சுக்கள் இருக்கும். ஆண்களுக்கு வலது கைகளிலும் பெண்களுக்கு இடது கைகளிலும் இந்த அச்சுக்கள் இருக்கும். தி ரபாரி பழங்குடியினர். இவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மற்றும் இவர்கள் பாலைவனத்தில் உலாவுபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு இந்திய பகுதியில் இவர்கள் வாழ்கிறார்கள். இந்த பழங்குடியை சேர்ந்த பெண்கள் எம்ப்ராய்டிங் செய்வதில் திறமையானவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தி சம்பூரு பழங்குடியினர். இவர்கள் தான்சானியா பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். ஒவ்வொரு 5 மற்றும் 6 வாரத்திற்கு ஒருமுறை இவர்கள் இடம் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தி முஸ்டங் பழங்குடியினர். இவர்கள் நேபாளத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் மிகவும் மதவாதம் கொண்டுள்ளவர்கள். இந்த இனத்தை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் உலகம் தட்டையானது என நம்பி வருகின்றனர். இவர்களும் அழிவின் விளிம்பில் இருக்கும் பழங்குடி இனத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.